guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வெறும் ஸ்னைப்பர் மட்டும் யூஸ் பண்ணி 10 கிலோ சீப் பாய் அடிச்சு அப்படின்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோ ப்ராப்பல். யாராவது அதிகமா கீழே அடிச்சு நம்ம கிராண்ட் புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு யாராவது நினைச்சு வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அது இந்த வீடியோல இருக்குமோன்னு எனக்கு தெரியல. அப்படியேதான் அந்த வீடியோல அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சரி மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுறேன். எப்படி ட்ரை பண்ணி ஒரு 10 கிலோ அடிக்கிறதுனா நான் இதுல வேணா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கரெக்டா சொல்றேன். அது வேணா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். அது உங்க பெனிஃபிட்ல உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு இருந்ததுனா மட்டும் ஓகே ப்ரோ அப்படின்னு சூப்பர் ப்ரோன்னு ஏதாவது கமெண்ட் சொல்ல இருக்கும்போது தேவைப்படுறது வந்து கேரக்டர் ஸ்கில் காம்போ மேல வேணும். அதுக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் ஸ்கில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து இதெல்லாம் ஓகே எனக்கு ஏன்னா எனக்கு இதெல்லாம் பெஸ்டா தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர், இன்னொன்னு வந்து ஐரிஸ் கேரக்டர். ஸ்கைலர் கேரக்டரோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணும் போது நீங்க எனிமிக்கு க்ளோவால் பிரேக் பண்ணும்போது அந்த 3 செகண்ட் அந்த இடத்துல வந்து க்ளோவால் எனிமி க்ளோவால் போட்டாலும் அந்த இன்ஸ்டன்டா அந்த இடத்துல க்ளோவால் பிரேக் ஆயிருக்கு. அதான் வந்து ஸ்கைலரோட பவர். ஐரிஸோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எனிமிக்கு வந்து டேமேஜ் கொடுத்துட்டீங்க, டேமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எனிமி வந்து க்ளோவால் போட்டு மெடிக்கேட் போறானே கேரக்டர் யூஸ் பண்ணும்போது அவன் மெடிக்கல் போடும்போது உங்களுக்கு வந்து மூக்கோல வந்து எங்க இருக்கா லொகேஷனோட சேர்த்து காமிச்சு கொடுக்கும். அதே சமயம் அவன் 3 குளோவல் போட்டாலும் சரி அந்த 3 குளோவல் மேல உடச்சின்னு போய் புல்லட்டும் மேலே போய் போடும். அதான் ஐரிஷோட பவர். இதே ஸ்னைப்பர் வந்து ஷார்ட் ரேஞ்சிங் எப்படி யூஸ் பண்றது, லாங் ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்றது, மிட் ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்றது எல்லாத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மேல பிளே ஆகிற இந்த ஒரு வீடியோ வந்து பாத்துறாங்க. இடத்துல பாத்தீங்கன்னா மேல வந்து நான் 2 பேருக்கு தெரியாம ஷார்ட் ரேஞ்ச் டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ரொம்ப ஷார்ட்டா போயிட்ட உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்ல ஆயிடும். ஸ்டாக்ல நான் அடுத்த செகண்ட் வந்து என் டீம் பேக்கப் போட அவன் 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த டீம் வைப் பண்ணிருப்போம். அது பேர்தான் டீம் கோஆர்டினேஷன். அதை முதல்ல நீங்க கத்துக்கணும். அதாவது டெய்லி இதுக்கப்புறம் நீ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். அதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆள் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். டீம் ஒர்க்லாம் ஓகே ப்ரோ. எனக்கு அந்த கேரக்டரோட மீதி 3 காம்போ மட்டும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் கேரக்டரோட ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரோ கேரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து லாங் ரேஞ்ச் கன் நீங்க எது யூஸ் பண்ணாலும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 50% டேமேஜ் எங்களை வந்து கொடுக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் மேரோ கேரக்டர். செகண்ட் பிளாஸ்டிக் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ நீங்க ஒரு எனிமிக்கு டேமேஜ் கொடுத்துட்டீங்க, எனிமி எந்த இடத்துல எங்க மூவ் ஆடுறான் அது எல்லாமே மோக்கோ வந்து காமிச்சுங்க. கரெக்டா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மோக்கோ வந்து ஒன்று காமிச்சுன்னே இருக்கும். அதனால செகண்ட் பேசி வந்து மோக்கோ கேரக்டர். தேர்ட் பேசி கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஃபேல் கேரக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எனிமி டவுன் அடிச்சிட்டீங்கன்னா அந்த எனிமி வந்து நீங்க செக்யூர் பண்ணணும் ஒரு அவசியமே இல்ல. கில் ஆட்டோமேட்டிக்கா செக்யூர் ஆகி உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது வந்து எனிமி கில் வந்து ஓசி கில் அடிக்க முடியாது. அதனால வந்து ரஃபேல் கேரக்டர் வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஃபார் ஸ்னைப்பிங். இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன். செகண்ட் செட் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் கேரக்டர் காம்பினேஷன் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து மோக்கோ கேரக்டர், செகண்ட் கேரக்டர் வந்து ரஃபேல் கேரக்டர், தேர்ட் கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து சூசி கேரக்டர் வந்து காயின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 காயின் கொடுப்போம். அதாவது இப்ப 200 காயின் பிடினே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 காயின். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா லோடோட்ல வந்து இப்ப புதுசா வந்து ஒன்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. வந்து லோடோட் எல்லாமே வந்து பழசு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப புதுசா லோடோட் சேஞ்ச் பண்ணிது. வந்து இப்ப ப்ளூ கலர் நியூ லோடோட்ல வந்து டேஞ்சர் ஜோன் இருக்கும். அதான் அந்த டேஞ்சர் ஜோன் வாங்கறதுக்கு இப்ப சப்போஸ் ஒரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒண்ணு போறீங்கன்னா இதுல இப்ப போன உடனே உள்ள வந்து இந்த வெளியே 5 டேஞ்சர் ஜோன் தான் அவைலபிளா இருக்குமே. நீங்க போய் இறங்கு காயின் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேஞ்சர் ஜோன் வாங்கறதுக்குள்ள டைம் வந்து முடிஞ்சு அதுல டைம் முடியறதுக்கு முன்னாடி வந்து மத்த எனிமிலா வந்து அதை பர்ச்சேஸ் பண்றோம். அதுக்கு வந்து சூசி கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சூசி கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். நீங்க 3 காயின் பிடிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு 900 காயின் கிடைக்கும். அதே உங்க டீம் மட்டும் வந்து ஒரு 2 காயின் பிடிச்சா அவங்களுக்கு நீங்க கேரக்டர் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் அது எக்ஸ்ட்ரா காயின் வந்து 100 ஆட் ஆகும். அதாவது நீங்க ஒரு டீம் மட்டும் பிடிச்சா அவங்களோட 60 காயின் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்போ 1500 அவங்க கிட்ட மொத்தமா அது வந்து கரெக்டா அந்த 1 மினிட்ல நீங்க வந்து இந்த டேஞ்சர் ஜோன் வாங்கினா மட்டும் தான் உங்களால அப்ப அந்த டோர்னமெண்ட் டைம் எல்லாம் வாங்கவே முடியுமே. அதனால வந்து சூசி கேரக்டர் வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஃபார் ஸ்னைப்பிங்ல வந்து நான் ஒரு கேரக்டர் சொல்லுவேன். நான் இந்த மாதிரி ஸ்னைப்பர் கண்டென்ட் பார்க்க என்ன மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டால போய் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன். அதே மாதிரி ஸ்னைப்பர்ல தான் புழுத்துவேன், ஸ்னைப்பர்ல மட்டும் தான் ஆடுவேன்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன்.